உள்ள ஒரு பிளான் வச்சிருக்கிறவ சும்மா சப்போர்ட் பண்றதோட நிப்பாட்டி இருக்கலாமே. எதுக்கு இவ்ளோ செலவு பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்? அம்மா, திறப்புழாக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்க முன்னாடி தங்கச்சி கம்பீரமா நிக்கணும்னு அவ ஆசைப்பட்டு செஞ்சிருப்பாமா. ஏமா, தங்கச்சிக்காக அவ இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கானா அவன் நிச்சயமா மாறிட்டான் தானே அர்த்தம். இல்லண்ணா, நீங்க எல்லாம் பெரிய விஷயமா நினைக்கிற ஒண்ணு எனக்கு ஏதோ உறுத்தலாவே இருக்கு. சுதாக்கு ஆதரவா பேசி வாழ்த்து சொன்னதோட அவங்க நிறுத்திருக்கலாம். அதெல்லாம் மீறி ட்ரெஸ் எல்லாம் சுதாக்கு வாங்கி கொடுக்கறாங்கன்னா நம்மள நம்ப வைக்கிறதுக்காகவே அவங்க இதெல்லாம் ஏதோ செய்றாங்களோன்னு எனக்கு தோணுது. வித்யா அண்ணி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அந்த வேலை விஷயத்திலேயே நீங்க எல்லாரும் அதை கவனிச்சிருப்பீங்களே. அப்படி இருக்கிறவங்க சுதாவை நம்ப வைக்க 4000 5000 செலவு பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணா. நீங்க யாரும் நான் சொன்னதை ஏத்துக்கலன்னு நீங்க அமைதியா இருக்கிறதுலயே தெரியுது. இதுக்கு மேலேயும் இதை பத்தி பேசி நான் அவங்க யாரையும் சங்கடப்படுத்த விரும்பல. நீங்க எல்லாரும் நம்புற மாதிரி அவங்க நிஜமாவே மாறி இருந்தா அதை விட எனக்கு ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. ரஞ்சிதாவுக்கு வித்யா மேல நம்பிக்கையே வர மாட்டேங்குது. ரஞ்சிதா வித்யா கிட்ட நிறைய அவமானப்பட்டிருக்கா. அந்த வலிதான் இவளை இப்படி பேச வைக்குது. திறப்புழா நல்லபடியா முடிஞ்சா ரஞ்சிதா வித்யாவை பத்தி நிச்சயமா புரிஞ்சுப்பா. சரி, நம்ம இதை எடுத்து உள்ள போவா. ஆமாடா, கடை ஒன்று ஓப்பன் பண்றல, அது வேலை விஷயமா தான் இங்க வந்திருக்கேன். ஓ, சரி சரிடா. என்னது நாளைக்கா? இல்லடா, ஒரே டைட்டா போதுடா வேலைலாம். அதான் இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பா. நீங்க இது இப்பதான் திடுதிப்புன்னு சொல்றீங்க. ஓ அப்படியா? இல்லடா, வேலை டைட்டா இருக்கு. நான் சேர்ந்து வரது. நம்ம இன்னொரு நாள் பண்ணலாம். சரிடா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏய், ஹாய்டா. ஹாய் சுதா. வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரபரப்பா போயிட்டு இருக்கு. போற வேகத்தை பார்த்தா சொன்ன நாளைக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க போல. முடிச்சா நல்லதுதான். அது சரி, இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, கை கழுவிட்டு வா, நம்ம சாப்பிடலாம். நான் தான் பக்கத்திலே பாத்துக்கிறேன்னு சொன்னல, நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? டேய், நீயும் நானும் இதுக்கு முன்னாடி வேற வேற வேலையா ஓடிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் இந்த மாதிரி நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேனா? இப்போ நம்ம 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர் ஆயிட்டோம். ஒரே இடத்துல இருந்து கடையும் வேலையும் எல்லாத்தையும் பாத்துக்க போறோம். அதனாலதான் உனக்கு சேர்த்து எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். அதெல்லாம் சரிதான் சுதா. இருந்தாலும் உன்னை கஷ்டப்படுத்துறோமோன்னு எனக்கு சங்கடமா தான் இருக்கு. இந்த பைய நான் தலை மேல தூக்கிட்டு வரல, ஆட்டோல தான் எடுத்துட்டு வந்தேன். நீ ஓவரா ஃபீல் பண்ணாம போய் கை கழுவிட்டு வா. சரி.